ஸோ இந்த பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுக்கு என்ன சார் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயோமேக்ஸ். ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, ஒகேஷனல் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஸோ மெயினாக வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் என்ன படிச்சிருப்பீங்க? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். ஓகேங்களா? பியூர் சயின்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு பயாலஜி, அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எழுதியா போக போகிறோம். எதை பேஸ் பண்ணி போக போகிறோம்? காலேஜ் ஜாயின் பண்ணா இப்போ என்ட்ரன்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போக போகிறீங்க. இந்த கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா உங்களோட மார்க்ஸ். அப்போ நான் வந்து சார் நான் மொத்தமாக வந்து ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன், ஒரு 500 மார்க் எடுத்துட்டேன், நான் சுவிட்ச் எடுத்துட்டேன், எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட நோட்டில் கூட எழுதுங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. பயோமேக்ஸாக இருந்தால் பயோமேக்ஸ் எழுதுங்க, அப்படியே நோட் பண்ணுங்க பார்ப்போம் டப்புன்னு எல்லாரும் ஃபாஸ்ட்டாக. அப்படியே உங்களோட சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும், மேஜர் 4 சப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அப்படியே எழுதுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் கீழே எழுதுங்க. நீங்களே எழுதுங்கம்மா. பியூர் சயின்ஸாக இருந்தால் பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டக்குன்னு எழுதுங்க. போட்டிங்களா? ஃபாஸ்ட்டாக உங்களோட மார்க்கை என்ன மார்க் எடுப்பீங்க? என்ன வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். உங்களோட என்ன மார்க் எடுப்பீங்க அப்ராக்சிமேட்டாக? டக்குன்னு போட்டு பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக போடுங்க. என்னென்ன மார்க் எடுப்பீங்க? இது ஒரு முக்கியமான விஷயம், போடுங்க. உங்களோட தகுதியை நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். போட்டிங்களா? 4த்துக்கும் அப்படியே ஆட் பண்ணுங்க, டோட்டல் பண்ணுங்க ஃபாஸ்டா. டோட்டல் பண்ணியாச்சா? எல்லாரும் பண்ணியாச்சா? சீக்கிரம். உங்களோட தகுதியை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணம், அதனால கண்டிப்பா பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். பண்ணிட்டீங்களா? ஓகேவா? அப்படியே 2ஆல டிவைட் பண்ணுங்க, 2ஆல வகுத்துருங்க. அந்த டோட்டலை 2ஆல வகுத்துருங்க. டிவைட் பண்ணுங்க, 2ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன 350 வந்தா, அது என்ன 300 வந்தா, 150, அது மாதிரி 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சா? பண்ணிட்டீங்களாமா? முடிச்சா? எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க, தப்பு கிடையாது, சொல்லுங்க. 165. ஓகே, 165. வேற சொல்லுங்க, எவ்வளவு வந்திருக்கு? 145. அடுத்து அடுத்து சீக்கிரம் யாராவது? 145, 180. சூப்பர் சூப்பர், வெரி குட். வேற கேர்ள்ஸ் சைட்ல இருந்து சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்லை. சீக்கிரம் ஃபாஸ்டா சொல்லுங்கம்மா. உங்களோட தகுதியை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணம், எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு ஒரே யூனிவர்சிட்டி தான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு இருக்கு, வேற யூனிவர்சிட்டியே கிடையாது. ஒரே யூனிவர்சிட்டி தான் இருக்கு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, 28 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 12 கவர்மெண்ட் காலேஜ்ல டாப் 4 கவர்மெண்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மதுரை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி திருச்சி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிள்ளிக்குளம். ஓகேவா? ஸோ இந்த 4 காலேஜ்லையும் ஜாயின் பண்றதுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்ராக்சிமேட்டா? இந்த 4 காலேஜ்லயும் நீங்க ஜாயின் பண்ணணும்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 192 இருக்கணும். சரியா? இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்க போட்டிருக்கிறதோட இது என்னன்றதை நீங்க புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். நீங்க உங்களோட நோட்டை பாருங்க, உங்களோட கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்க. அதுல அதிகபட்சமா கவர்மெண்ட் காலேஜ், இந்த 12 கவர்மெண்ட் காலேஜ்லையும் ஜாயின் பண்ணணும்னா உங்களோட கட் ஆஃப் 187க்கு மேல இருக்கணும். யாருலயும் அது இருக்கா? கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கான கட் ஆஃப் 187க்கு மேல இருக்கணும். யாராவது போட்டிருக்கீங்களா? யாருலயும் இருக்கா? அதுதான் இப்ப வளர்த்து கொள்ளணுன்றதுக்காக தான் சொல்றேன். இப்பவும் ஒன்றும் டைம் இருக்கு, உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த மார்க்ன்றது நீங்க நினைச்சுக்கணும், நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு உங்க மைண்ட் தான் சொல்லிட்டு இருக்கு நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு. நீங்க வந்து டாப் ஸ்டூடெண்ட் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால டாப்பரா வர முடியும், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்படி நினைச்சுதான் நான்
என்னால் முடிஞ்ச லெவலுக்கு என்னால் முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா? நானும் இருக்கிறதுலே ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் இங்கே படிக்கும்போது ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நீங்களா மனசில் தான் நினச்சிக்கிறீங்க நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டாப் ஸ்டூடெண்ட் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் வரதுக்கு முடியும். இன்னும் உங்களுக்கு 2 மாதம் சரியான டைம் இருக்குது. இந்த 2 மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் வர முடியும். ஓகேங்களா? இப்போ உங்கள் கட் ஆஃப் போட்டிருக்கீங்க பாருங்கள். இதை வளர்த்துக்கோங்க. இந்த 4 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் வந்து உங்களோட 12th மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. உங்களோட 12th மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லாங்குவேஜ் யூஸ் ஆகும். கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சொன்ன அந்த 4 சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், ரொம்பவும் படிக்கணும். ஓகேங்களா? அதனால் அதை முயற்சி பண்ணி எல்லாருமே படிங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பார்த்துட்டோம், எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஸோ தமிழ்நாடு லெவலில் காலேஜஸ் சொன்னேன் நான். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த இதில் வந்து 12 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் நான் சொன்னது தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிடைக்கலனா தான் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்திலே உங்களோட சர்டிஃபிகேட்டை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் உங்களை தான் முதல்ல சூஸ் பண்ணுவாங்க வேலைக்கு. அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தாலே தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மரியாதை தானாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி போங்க. அதுக்கு அடுத்தது மார்க் கம்மியாக இருந்தால் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுயமாக கல்லூரி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் தனலட்சுமி சீனிவாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, விஐடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நமக்கு சுற்றி இருக்க காலேஜஸ்லாம் இருக்குது. நிறைய காலேஜஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தது நம்ம யோசிக்கணும்.